என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, எப்போதுமே நம்முடைய செய்தியாளர்கள், புகைப்பட கலைஞர்கள் பரபரப்பான செய்தி எது என்று காத்து கொண்டிருப்பார்கள். பரபரப்பான புகைப்படம் எது அமைகிறது என்று காத்துக்கொண்டு அதை ஓடி சென்று புகைப்படமாக எடுத்தும் அதை அந்த பரபரப்பான செய்தியை வெளியிடுவதிலும் முந்திக் கொள்வார்கள். இப்படிதான் ஒரு சம்பவம். அதாவது எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் ஒரு விழாவில் கலந்து கொண்டார்கள். இருவரும் பக்கம் பக்கமாக உட்கார்ந்து கொண்டார்கள். விழா தொடங்கிய போது இருவரும் காது கடித்து கொண்டு மெதுவாக பேசிக் கொண்டார்கள், சிரித்து கொண்டார்கள். இதை பார்த்ததும் போட்டோகிராஃபர்கள் சும்மா இருப்பார்களா? உடனே ஓடி சென்று கிளிக் செய்தார்கள். இருவரும் சிரிப்பதையும் இருவரும் பேசுவதையும் வேக வேகமாக படம் எடுத்தார்கள். இதற்கென்று ஒரு கதையை எழுத வேண்டுமே. இவர்கள் என்ன பேசிக் கொண்டார்கள், இருவரும் எதை பற்றி பேசியிருப்பார்கள் என்று அவர்களுக்குள் யூகங்கள் வந்து கொண்டேதான் இருக்கின்றன. சரி, அது என்னதான் பேசினார்கள்? ஆனாலும் அந்த விழா எங்கு நடந்தது, எதற்காக இந்த பரபரப்பு ஏற்பட்டது, எம்ஜிஆரும் சிவாஜியும் என்ன பேசிக் கொண்டார்கள், வாருங்கள் பார்ப்போம். நீண்ட நாட்களுக்கு பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆரையும் நடிகர் திலகம் சிவாஜியையும் ஒரு சேர காணும் காட்சியை ஏற்பாடு செய்திருந்தனர் சென்னை கந்தன் ஆர்ட்ஸ் அகாடமியினர். எதற்காக அந்த ஏற்பாடு? நாடோடி மன்னன் போன்ற பழம்பெரும் படங்களுக்கு இசையமைத்த பழம்பெரும் இசையமைப்பாளரான எம் சுப்பையா நாயுடு அவர்களுக்கு நிதி திரட்டி தருவதற்கான ஏற்பாடுதான் அது. அவருக்கு 51,000 ரூபாய் கொண்ட ஒரு பொற்குழியை வழங்குவதற்காக நடந்த இந்த விழாவில்தான் 2 இமயமலைகளும், அதாவது கண்ணதாசன் சொன்னது போல 2 இமயமலைகளும் கலந்து கொண்டனர். விழா ஆரம்பித்த சில நிமிடங்கள் வரை பேசாமல் இருந்த அவர்கள், எம்ஜிஆரும் சிவாஜியும் திடீர் என்று சிரித்து பேச ஆரம்பித்து விட்டார்கள். இதற்காகவே காத்து கொண்டிருந்த புகைப்படக்காரர்கள் இருவரையும் சூழ்ந்து கொண்டு பிளாஷ் அடித்து கொண்டே தள்ளினார்கள். அந்த காட்சியை புகைப்படமாக எடுத்து தள்ளினார்கள். அதே சமயத்தில் பக்கத்தில் இருந்த நிருபர்கள் அவர்கள் என்ன பேசிக் கொண்டார்கள், என்ன பேசினார்கள், ஏன் சிரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் மண்டையை காய்ந்து கொண்டிருக்கிறது. யாரிடம் கேட்பது? இவர்கள் இருவரும் என்ன பேசினார்கள் என்று இருவரையும் கேட்டாலும் சொல்ல மாட்டார்கள் என்ன பேசினோம் என்று. அவர்களை நெருங்கி கேட்கவும் முடியாது. எனவே நிருபர்கள் குழம்பிக் கொண்டிருக்க, சரி இந்த போட்டோவாது நமக்கு கிடைத்ததே என்று, அபூர்வ போட்டோ என்று அந்த புகைப்படக்காரர்கள் கிளிக் என்று புகைப்படங்களை படமாக்கி கொண்டிருந்தார்கள். விழாவின் நிறைவில் பேசிய மக்கள் திலகம் எம்ஜிஆர் இந்த புகைப்படம் குறித்தும் தாங்கள் எதற்காக சிரித்துக் கொண்டோம், பேசிக்கொண்டோம் என்பதை குறித்தும் ஒரு சின்ன குட்டு விடுவது போல அவர் பேசி காட்டினார். அந்த பேச்சில் சொன்ன விஷயம் இதுதான். இங்கே புகைப்படம் எடுத்த நண்பர்கள் எங்களை எவ்வளவு அக்கறையோடு படம் எடுத்தார்கள் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். எங்கள் இருவரையும் வட துருவம் தென் துருவம் என்று கருதி கொண்டு நாங்கள் இருவரும் எப்போது பேசுவோம், எப்போது சிரிப்போம் என்று எதிர்பார்த்து ஏதோ நாங்கள் பேசத் தெரியாதவர்கள் போலவும் சிரிக்க தெரியாதவர்கள் போலவும் கருதி கொண்டு படம் பிடித்தார்கள். இதை கண்டு நான் மனம் விட்டு சிரித்தேன், தம்பி சிவாஜியும் சிரித்திருப்பார் என்றே கருதுகிறேன் என்று தம்முடைய பேச்சினுடைய நக்கலாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார் மக்கள் திலகம். இந்த புகைப்படம் அபூர்வ புகைப்படம் என்றாலும் புரட்சி தலைவரின் பேச்சும் அந்த அபூர்வ புகைப்படத்திற்கு ஒரு பொட்டு வைத்தது போல, அதை ஓடி வந்து புகைப்படம் எடுத்தவர்களுக்கு சின்னதாக ஒரு செல்ல கிள்ளல் விட்டது போலவும் அமைந்தது அவருடைய பேச்சு. சரி, எம்ஜிஆரும் சிவாஜியும் என்ன பேசிக் கொண்டார்கள்? அது அவர்களுக்கேதான் வெளிச்சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.